திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ இந்த தீப திருவிழாவை ஒட்டி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மழையில கூட அந்த மலையில ஏறி அதற்கான அந்த ஒளியேற்றத்துக்கான அந்த பணி நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. வேற என்ன சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? நினைத்தாலே முக்தி தரும் என பக்தர்களால் அழைக்கப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளை மகா தீபம் ஏற்றப்படுகிறது. வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படக்கூடிய இந்த உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் ஏற்பட்ட மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த ஆண்டு மலை மீது ஏறுவதற்கான அனுமதியை அரசு வழங்கவில்லை. பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மலை மீது ஏறுவதற்கு சுமார் 2500 நபர்களுக்கு அனுமதி வழங்குவாங்க. ஆனால் இந்த ஆண்டு நிலச்சரிவு காரணமாக புவியியல் நிபுணர்கள் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஆண்டு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. இருப்பினும் கொப்பரை மற்றும் நெய் உள்ளிட்ட உபகரணங்களை எடுத்து செல்லக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் அனுமதி அளித்து இன்று காலை கொப்பரை உள்ளிட்ட பொருட்களை அங்கு மலை உச்சியின் மேல் எடுத்து சென்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சுமார் 40 லட்சம் பேர் இந்த ஆண்டு இந்த மகாதீப திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு ஏதுவான ஏற்பாட்டுக்காக சுமார் 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சுமார் 800க்கும் மேற்பட்ட அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மிக முக்கியமாக இந்த கொடிமரத்தில் தான் நாளை மாலை சுமார் 5:55 மணி அளவில் இந்த அகண்டத்தில் தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு சரியாக மாலை 6 மணிக்கு மலை உச்சியில அந்த கார்த்திகை மகா தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. தொடர்ந்து திருவண்ணாமலையில் காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து கனமழை விட்டு பெய்து வருகிறது. அந்த கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மலையே தற்போது பனிமூட்டத்தால் தெரியாத அளவிற்கு இந்த பகுதியில் இந்த வானிலையுடைய நிலை அப்படி இருக்கிறது. தொடர்ந்து கனமழை விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில நாளை காலை சரியாக 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை 5:55 மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கு காட்சியளிப்பார். அவர் இந்த 5:55க்கு இந்த மகாதீப ஒளியில் அவர் காட்சி தந்ததற்கு பிறகு சரியாக 6 மணிக்கு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். அந்த அடிப்படையில் இந்த ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறாங்க. சுமார் 40 லட்சம் பக்தர்கள் இந்த கிரிவல பாதையில் கூடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படக்கூடியதால் சுமார் 16க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல சுமார் 125 இடங்கள்ல கார் பார்க்கிங் வசதியை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறாங்க. சுமார் 4100 பேருந்துகள் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை வருவதற்கு ஏதுவான வசதியை செய்திருக்கக்கூடிய நிலையில திருவண்ணாமலை இந்த ஆண்டும் மகாதீபத்தை கொண்டாடுவதற்கான தயார் நிலை இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆண்டு கனமழை காரணமாக அது குறித்த பல முன்னெச்சரிக்கைகளையும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கோவிலை சுற்றி மருத்துவ முகாம்கள், தீயணைப்பு வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க. நிச்சயமாக அபினேஷ், மழைக்கு நடுவே திருவண்ணாமலை மகா தீபம் குறித்த செய்திகளையும் நாம் நாளை மாலை தொடர் நிரலையில் பார்க்க இருக்கிறோம். தற்போதைய விவரங்களுக்காக நன்றி.